guys, welcome to Hi friends. நாங்க கும்பலாங்குளத்துல இருக்கிற காளி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு போறதுக்கான வழி இந்த வழி தான், ஈஸியான வழி. ஆனா வழி கொஞ்சம் கரடு முரடா கல்லு முள்ளுமா இருக்கும். ஆனா உள்ள போகும்போது ஃபாரஸ்ட்ல போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோன்னு சொல்ல. நாங்கள் வந்து இப்போ காளியம்மன் கோயிலுக்கு போகிறோம். அப்புறம் வர்ணி சுபாஷ் சந்திர போஸா மாறிடும். ஏய் வழி வழி போடா, டேய் அப்படியே ஓரம் போடா. சைடு பள்ளமா இருக்கும், பார்த்து வா. இது என்ன இது? இங்கே இறக்கி விட்டுருமாமா, நான் நடந்து வரேன். வர்ணி ஏற்றிட்டு போங்க. வர்ணி உன் கூட நடந்து விடையட்டுமே. ஆமாம், ஆனால் இருட்டாக இருக்குது. வெளிச்சமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொடிமரத்துக்கு விளக்கு வச்சாச்சு, விளக்கு ஏற்றியாச்சு. அடுத்தது ஒவ்வொரு சாமியாக விளக்கு வச்சுட்டே போகிறோம். இந்த சிலைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோயில் இது. இப்போ நாங்கள் புதுசாக தான் போயிருக்கிறோம். இப்போ நாங்கள் 2வது வாரமாக போயிருக்கோம். இந்த கோயில் நல்லா அருமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக சிலைகள் வச்சு எல்லாம் நிறைய கூட்டங்கள் வாரம் வாரம் வருது. அது இல்லாமல் வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே 4-6 ராவு காலத்தில் போய் இந்த சாமி கும்பிட்டா நம்ம குறைகள்லாம் நீங்கும்னு சொல்லி நிறைய பேர் வெளியூர்லேருந்து நிறையா காரில், பஸ்ஸில், வேனில் எல்லாம் நிறையா பேர் வராங்க. நாங்கள் சும்மா இந்த கோயிலை பற்றி சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு